வெல்கம் டு ஆர்காவின் ஆரோக்கியம். இது உங்கள் நலம் சார்ந்த சேனல். இந்த சேனல்ல யோகா ஆயுர்வேத சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது என்ன மாதிரி டியூரேஷன்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். முதல்ல நான் தொப்பையை குறைச்சிருவேன் அப்படின்னு நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு உங்களை கூட்டிட்டு போகும். சரிங்களா? இந்த வீடியோல நான் தெளிவா என்னென்ன மாதிரி ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடி வயிற்றுல இருக்கிற தொப்பையை என்னென்ன மாதிரி ஆசனாஸ் பண்ணா நம்ம குறைக்க முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ ப்ராக்டிஸ் போட் போஸ். போட் போஸ் ரொம்ப எஃபெக்டிவான போஸ்ங்க. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, நான் என்னோட இந்த கை ரெண்டு இப்படி வச்சுட்டு சப்போர்ட் எடுத்துட்டு போறேன். உங்களோட நீக்கு கீழே டேக் சப்போர்ட். இப்போ நம்ம ஜஸ்ட் லிஃப்ட் both of your legs. உங்க ரெண்டு காலையும் இந்த சப்போர்ட்டோட லிஃப்ட் பண்ண போறோம். சரிங்களா? This is how we are going to lift it up. இது boat pose. We call it navasana. Normal breathing. நீங்க லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் breath hold பண்ணாதீங்க. ஸோ இங்க ஒரு 5 to 10 seconds நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த நிறைய பேர் வீட்டில் வைப்ரேஷன் மிஷின் எல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. நீங்களே ஓன் வைப்ரேஷன் மிஷின் மாதிரி இந்த இடத்துல ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் யுவர் பாடி. ஸோ இப்போ நான் 10 to 15 seconds ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக யூ கேன் ட்ராப் யுவர் லெக்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதை இன்னொரு தடவை பண்ணலாம். சரிங்களா? டேக்கிங் யூ சப்போர்ட், உங்களோட லிஃப்ட் இட் அப். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் 15 to 20 seconds this time. 15 to 20 seconds. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரியல, என்னோட காலெல்லாம் நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நானே ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஆசனா. இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். எனக்கும் கொஞ்சம் தொப்பை போட்டிருக்காங்க. ஒன்னா ஒர்க் இட் அவுட். ஸோ இட்ஸ் ஆல் லைக் தட். So now again I'm going to drop it out. So இது பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட்டை எடுத்துக்க போகிறோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சப்போர்ட்டை கீழே விட்டுருவோம். சரிங்களா? சப்போர்ட் விட்டுட்டு we just gonna keep our hands like this. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கும் நமக்கு, பட் நாட் திஸ் சப்போர்ட். சரிங்களா? ஸோ இப்போ again இப்போ லிஃப்ட் பண்ணி எடுத்தாச்சு. சப்போர்ட் இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த ரெண்டு கையும் விட்டுட்டு ஜஸ்ட் கோனா ஹேவ் திஸ் பாம்ஸ் ஃபேஸிங் ஈச் அதர். நல்லா இந்த ரெண்டு பாம்ஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜஸ்ட் ஹோல்ட் இட் அவுட். நல்லா வைப்ரேட் ஆகுது எனக்கு பாடி. ஸோ அகெயின் ஹியர் 10 to 15 seconds. இப்போ மறுபடியும் ஐ எம் ஸ்லோலி dropping it out. நீங்கள் இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். Sitting like this is more comfortable. After practicing இந்த போட் போஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி உட்கார்றது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்கும். Just enjoy that. எனக்கு பயங்கரமாக வேர்த்துச்சு கொஞ்ச நேரத்தில். It's been like few minutes. அதுக்குள்ளேயே எனக்கு பயங்கரமாக வேர்த்துச்சு. ஸோ இப்போ ஒன் மோர் ரவுண்ட் இதே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 15 to 20 seconds ஹோல்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? என் பாடி நல்லா வைப்ரேட் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் சப்போர்ட் எடுத்துட்டு ஐ லிஃப்ட் இட் அப். ஸோ லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா ஐம் லீவிங் மை ஹேண்ட்ஸ். இப்போ பாம்ஸ் ரெண்டும் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கு. யூ ஃபீல் த வைப்ரேஷன் இன் மை பாடி. ஸோ இப்போ 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 15 to 20 செகண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் நான். ஓ மை காட், இட்ஸ் வைப்ரேட்டிங். ஸோ இப்போ ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, டப்புன்னு கீழே வந்துடாதீங்க. உங்களால் ஒரு 2 to 3 செகண்ட் தான் ஸ்டார்டிங்கில் ஹோல்ட் பண்ண முடியும்னா கம் பேக் ஸ்லோலி. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். சில டைம் என்ன ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். யோகாவில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோகா மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
ஸ்டார்டிங்கில் வந்து உங்கள் மசில்ஸில் பெயின் இருக்கும் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால. ஸோ அது வந்து ஒரு 2 to 3 டேஸில் வந்து காணாமல் போயிடும். எனக்கு உடனே வலி வந்துருச்சுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் வந்து எந்த சூழ்நிலையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. யூ வில் பி செட்டில் டவுனிங் வித்தின் 1 வீக். மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா ஒரு 1 வீக்கில் செட்டில் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, இப்போ வந்து நான் இந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டேன். ஸோ இதில் ஒரு வேரியேஷன் பண்ணலாம். திஸ் இஸ் அகெயின் அ வைப்ரேட்டிங் மிஷின். ஓகே, நாவாஸ்னாலே இந்த போட் போஸ்ட்லேயே இன்னொரு வேரியேஷன். ஐ ஸ்ட்ரெச் மை ஆங்கிள். ஸோ இப்போ வந்து என்னோட தம் ஃபிங்கரை வந்து நல்லா உள்ளே வச்சுட்டு மற்ற ஆல் அதர் ஃபிங்கர்ஸ் இஸ் கவரிங் அப். மற்ற எல்லா விரலையும் வச்சு என்னோட கட்டை விரலையும் மூடிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லோலி அங்கே பேக் பெண்டிங் பேக். மெதுவாக தான், ஸ்லோவாக, இவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலே போகணுன்ற அவசியமே இல்லை. யூ வில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். இது வந்து ஒரு யூ ஸ்டார்ட் வித் ஒரு 10 to 15 seconds, அதுக்கு மேலே முடியாது. பட் யூ கேன் ஹோல்ட் இட் till 1 minute. ஸோ இது 1 minute ஒரு 5 times எல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். Just enjoy the vibration in your body. Yes, it's vibrating. So my body is completely vibrating now. Now I'm going to come back slow again. It's going to be slow. மறுபடியும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். You sit in this asana. It's very relaxing. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு ரவுண்ட் பண்ண போகிறோம். இது நாவாசனா வேரியேஷன். இது ஓ மை காட், என்னோட இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் பர்னிங். யூ கேன் ஃபீல் ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்கும் உங்களோட ஸ்டொமக்கில். சரிங்களா? ஸோ த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் நாவாசனா வேரியேஷன். I'm going to stretch my ankle. I'm covering my thumb with all other fingers. So once I'm ready, my hands are close to my chest. Now I'm going to bend back. Again, this is going to be as long as you can. Starting la adu andha idu maintain பண்ணுங்க. எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ I'm being here. சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம். My body is vibrating. Yes, it's vibrating. Focus. இப்போ மறுபடியும் ஸ்லோவா I'm coming back for the relaxation. So எப்பவுமே don't go beyond your limits. நானும் 1 minute ஸ்டார்டிங்லேயே பண்ணோம் அப்படின்னா it won't happen. Slowly you can increase your timings. That is the best way of practicing yoga asanas. சரிங்களா? ஸோ இப்போ நாவாசனா நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்றது பார்த்தோம். திஸ் இஸ் அகெயின் வெரி எஃபெக்டிவ். அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். we can relax ourselves for some time. So I'm lying down. Yes. இப்போ வந்து நம்ம லெக் ரைசிங் பண்ணலாம். லெக் ரைசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹைட்டாலாம் வச்சு பண்ண வேண்டியதே இல்லைங்க. ஸோ கொஞ்சமாக தான் லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ லெக் ரைசிங் ஆல்வேஸ் யூ ஸ்டார்ட் வித் யோர் ரைட் சைட், மெதுவா left side, then your right, then your left. So இது ஒரு 10 times preparation for the next level. So நம்ம 10 times இப்போ practice பண்ணிருக்கோம். So leg rising 10 times. இப்போ ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணணும். நம்ம ஆல்டர்னேட்டிவ் லெக் ரைசிங் தான் பண்ணணும். இப்போ we are going to lift both of our legs. ஸோ அகெயின் சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லெக் வந்து லிஃப்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு யூ கேன் டேக் அ சப்போர்ட் பை கீப்பிங் யுவர் பாம்ஸ் பிசைட் யுவர் பேக். நல்லா இப்படி பாம்ஸ் இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு லிஃப்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சப்போர்ட் எடுத்துக்கல. இதுவும் நம்ம கால் ரெண்டையும் லிஃப்ட் பண்ணுறப்போ இன்ஹேல் பண்ணணும், ட்ராப் பண்ணுறப்போ எக்ஸேல் பண்ணணும். ஸோ 1 2. So inhalation
by lifting up. Inhale, exhale. Inhale, exhale. ஒரு 5 times பண்ணிக்கலாம். Inhale, exhale. Inhale, exhale. So இப்போ 5 times complete பண்ணிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா you need some rest. ஒரு 30 seconds you can relax yourself. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போவே உடம்பு பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஸோ த நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் லெக் ரைசிங் முடித்தோம், தென் போத் லெக் ரைசிங் முடித்தோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோனா பி ஆல்டர்னேட்டிவ் வெரி ஃபாஸ்ட் பை 30 டிகிரி. 30 டிகிரியில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் லெக் ரைஸ் பண்ண போகிறோம் வித் அ ப்ராப்பர் மூமெண்ட். அதாவது 1 2 1 2 1 2 அப்படின்ற மாதிரி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நான் I'm gonna start இதுதான் இந்த அளவு தான் மேலே வரப்போகுது. அதே மாதிரி இது இந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் கோன் பி 10 times அகெயின். ஸ்லோவாக நீங்கள் 10 times ஒரு செட் அப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லோவாக நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இட்ஸ் கோன் பி 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இப்போ ஸ்லோவாக ஐ எம் dropping my both the legs. Relax for few seconds. அப்பா, அப்படியே என்னோட அப்டாமல் வந்து asking me to rest. Wow, beautiful. ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. நீங்கள் உங்கள் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பித்தாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். நிறைய விஷயங்கள் நம்ம மசில்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் கொடுத்தோம்னாலே நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இப்போ மறுபடியும் ஒன் மோர் ரவுண்ட். Again I'm going to start it with my right leg. So anything you can start from your right side. So now I'm having alternative leg movements. Wow. Continue. So slower I'm going to drop. Wow. You feel fantastic after completing those asanas. That is the beauty of yoga. You feel fantastic about it. Nalla deep breath. And this is Savasana, again the most beautiful asana in yoga. Everyone likes it, this asana. So now relax பண்ணிட்டு இருக்கேன். So anything you turn on your after coming back, நீங்கள் இப்படி lie down on your back and turning on your right, then come back. So எப்பவுமே உங்கள் right side வந்து turn பண்ணிட்டு just take a support through your left hand and come back. ஸோ உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபியூ ஆசனாஸ் பண்ணாலே போதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேசலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்படுது அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் அது சம்மந்தமாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. இது ஆர்காவின் ஆரோக்கியம்.